Next sum 24x square plus 6xy minus 7y square plus 4 semicolon 3y square minus 8xy plus 5 minus 2x square. இதில் வந்து y ஸ்கொயரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் தனித்தனியாக போட்டு ஆட் போட்டு இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். 24x ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. எப்போதுமே இங்கே தான் எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் இங்கே தான் எக்ஸ் ஸ்கொயர் வரும்னு இல்லை. நீங்கள் உள்ள ஃபுல்லாக பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு சொல்லி. 24x square plus into minus is minus 2x square. Next value 6xy. இங்க என்ன இருக்கு? minus 8xy plus into minus minus 8xy. Next minus 7y square plus into plus 3y square. Consonant plus 4 plus 5. plus இருக்குன்னா நீங்க அப்படியே போட்டுடலாம். இங்க மைனஸ் இருந்தா தான் நீங்க வேல்யூ மாத்தி போடுற மாதிரி இருக்கும். The answer 24x square minus 2x square is 22x square. இங்க 6xy minus 8xy னா பெரிய நம்பர் சிம்பல் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுட்டு 8ல 6 போயிடுச்சுன்னா 2xy மைனஸ் 7y பிளஸ் 3y னா மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர் சிம்பல் மைனஸ். ஸோ மைனஸ் 7 minus 3 is 4. 4y square plus 4 plus 5 is 9. Third sum 8xy plus 7yz plus 10. Semicolon minus 4xy plus 6xz minus 4. ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக ப்ராக்கெட் போட்டு நடுவில் அடிஷன் போட்டுக்கலாம். 8xy இந்த பக்கம் minus 4xy plus into minus minus 4xy plus 7yz. இங்கே yz இல்லை. ஸோ இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் plus 6xz. இங்கே xz இருக்கு, இங்கே yz இருக்கு. ஸோ தனித்தனியாக போட முடியாது, ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் plus 10 plus into minus 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 4. அப்போ 8xyல 4xy பிளஸ்னா 4xy பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ். ஸோ பிளஸ் போட்டாச்சு. பிளஸ் 7yz பிளஸ் 6xz பிளஸ் 10 minus 4 is 6. 4 sum 3a square plus minus into 4ab plus 7b square semicolon minus 6b square plus 5a square. அப்போ ப்ராக்கெட்டில் போட்டு அடிஷன் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 3a square plus 5a square minus 4ab plus 7b square minus 6b square. 4ab ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ 3 plus 5 is 8a square minus 4ab plus b